இவர் துறைமுக தமிழ்ச்சங்கத்தில் பழுத்த அனுபவம் கொண்டவர். பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தி பல மனங்களை வென்றவர். தமிழ்ச்சங்க பொதுச் செயலாளர் திரு மாதுக்கண்ணன் அவர்களை அறிமுக உரை அளிக்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம். புத்தகம் எழுதி வெளியிட்ட தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா நடராஜன் ஐயா அவர்களுக்கும், புத்தகத்தை வெளியிட்ட போக்குவரத்து மேலாளர், தொழிற்சங்க தலைவர்கள் மற்றும் இங்கு குழுவியிருக்கும் அனைவருக்கும், நண்பர்களுக்கும், தமிழ் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே அறிமுகம் செய்யலாம் என்று இருப்பது 2 புத்தகங்கள். ஒன்று தமிழை உலுக்கிய தத்துவங்கள், இன்னொன்று உயிரின் ஓசை. தமிழை உலுக்கிய தத்துவங்கள், இது இந்த பெயரே கேட்கும் போதே கொஞ்சம் சாக்கடிக்குது. தமிழை உலுக்கிய தத்துவங்கள். இந்த புத்தகம் நான் அறிமுகம் செய்ய போகிறேன், விமர்சனம் எதுவும் செய்ய போவதில்லை. இந்த புத்தகத்தில் என்னென்னா, தமிழை உலுக்கிய தத்துவங்கள், தத்துவங்கள்லாம் என்ன அப்படின்னு ஒரு குறிப்பு உரைகள் சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த தமிழை உலுக்கிய தத்துவங்கள்லாம் தமிழில் எழுதிய பழம்பெரும் சிந்தனையாளர்களால் தானே இந்த தத்துவங்கள்லாம் வந்திருக்கும். அவங்களால தானே இந்த தமிழ் என்பது ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கும் என்பதால் ஒரு 5 நபர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த 5 நபர்கள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியம் வரும். தொல்காப்பியர் கிமு 3ஆம் ஆண்டு, திருவள்ளுவர் கிமு 1ஆம் ஆண்டு, திருமூலர் கிபி 16ஆம் நூற்றாண்டு, வள்ளலார் கிபி 19ஆம் நூற்றாண்டு, பெரியாரின் சிந்தனைகள் கிபி 20ஆம் நூற்றாண்டு. இந்த பல்வேறு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 2300 நூற்றாண்டு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட 5 காலத்தில் வாழ்ந்த 5 பெரிய தத்துவ அறிஞர்களுடைய கருத்துக்களை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டதுதான் இந்த தமிழை உலுக்கிய தத்துவங்கள். இதில் ஒவ்வொருடைய தத்துவம் என்ன சொல்லுது, அதை பற்றி இவருடைய புத்தகத்தை படித்தேன்னா நான் கூட சொன்னேன், சார் உங்கள் புத்தகத்தை கவிதை புத்தகம்னு சொல்ல முடியல, ஒரு கட்டுரைன்னு சொல்ல முடியல, ஒரு விமர்சன புத்தகம்னு சொல்ல முடியல, எந்த வகையிலும் சேர்க்க முடியாத மாதிரி ஒரு வித்தியாசமான நடைகள் உள்ளது அப்படின்றேன். ஒவ்வொரு தத்துவங்களை பற்றியும் கவிதை நடையில் ஒரு அறிமுகம், பின்பு அதை பற்றிய விளக்கங்கள், முடிவாக ஒரு அழகான ஒரு கவிதையை ஒரு முடிவு, கூடவே ஒரு புரட்சிகரமான தத்துவத்தை மனசுல ஒரு பாய்ச்சரா மாதிரியான ஒரு நச்சர் ஒரு 4 கவிதை வரிகள். இப்படி ஒவ்வொரு தத்துவத்தையும் பற்றியும் சொல்லியிருக்காரு. தொல்காப்பியர், திருவள்ளுவர், திருமூலர், வள்ளலார், பெரியார் இவருடைய தத்துவங்களை பற்றிய உள்ளடக்கிய புத்தகம் தான் இந்த தமிழை உலுக்கிய தத்துவங்கள். நீங்க கண்டிப்பா படிக்கணும். இந்த புத்தகத்தில் ஒரு கடைசி வரி வரும், பேசும் வார்த்தைகள் பொய்யாகலாம், தத்துவங்கள் பொய்யாகாது. இந்த புத்தகத்தை படித்தால் உங்களுக்கும் அது கண்டிப்பாக புரியும். அடுத்ததாக நான் அறிமுகப்படுத்தலாம் என்ற இருக்கும் ஒரு புத்தகம் உயிரின் ஓசை. என்னது உயிரின் ஓசை? இது ஏதாவது உயிரியல் சார்ந்த புத்தகமா அப்படின்னு பார்க்கும்போது அட்டைப்படுத்த பார்த்தாலே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஒரு மனிதன் தவம் செய்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு மேலே ஒரு மரம் இருக்குது, அவனுக்கு மேலே ஒரு மூளை இருக்குது. இது இயற்கை சார்ந்ததா இல்லை உயிரியல் சார்ந்ததா அப்படின்னு ஒரு குழப்பம் வந்தது. ஆனால் அந்த புத்தகத்துக்குள்ளே பார்த்தா உயிரின் ஓசை. இது எதோட உயிர்னா தமிழோட உயிர். தமிழோட உயிராக இருக்கிறது எது? உயிர் எழுத்துக்கள். இந்த உயிர் எழுத்துக்கள் இந்த ஒவ்வொரு எழுத்துக்களுடைய ஓசை என்பது எப்படி தமிழுக்கு ஒரு உயிரின் ஓசையாக ஒலித்து கொண்டிருக்கிறது என்பதை விவரிக்கும் புத்தகம் தான் இந்த உயிரின் ஓசை என்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்தையும் என்கிற எழுத்து, அந்த எழுத்து எப்படி சொல்லாக மாறுகிறது, அந்த சொல் எப்படி ஒரு வார்த்தை ஆக மாறுகிறது, அந்த வார்த்தை எப்படி ஒரு வாக்கியத்தில் அமைகிறது என்பதெல்லாம் சொல்லி, அந்த ஒவ்வொரு வார்த்தையுமே என்றால் அழகு தமிழ், அந்த வார்த்தையோடு தமிழை சேர்க்கும் போது எவ்வளோ அழகா தமிழா இருக்கு. இது மாதிரி ஒரு தமிழுக்கே அந்த ஒவ்வொரு சொல்லால ஒரு அர்ச்சனை செய்யற மாதிரி அழகான ஒரு நிறைய அடைமொழிகள் கொடுத்திருக்காரு. முடிவுரையாக ஆலாபனை கவிதைகள் ரொம்ப அழகா இருக்கும். புத்தகத்தின் இறுதி பகுதியாக ஒரு 3 கட்டுரை இருக்கு. உலக எழுத்துக்களும் தமிழ் எழுத்துக்களும் சொல்லிட்டு தமிழ் எழுத்துக்கள் எப்படி உலக எழுத்துக்கள் மாறுபட்டிருக்கின்ற ஒரு கருத்து மிக அருமையாக உள்ளது. குறிப்பாக இந்த ஆலிருந்து இந்த வரைக்கிற எழுத்துக்கள்ல பாரதியார் பார்வையில், ஔவையார் பார்வையில், வள்ளலார் பார்வையில் குறிப்பிட்டிருக்கிறார். இது அனைத்தும் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் இந்த புத்தகம் உயிரின் ஓசை. இந்த ஓசை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் புத்தகத்தை பிடித்து முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை படிக்க வேண்டும் என்று தங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மாது. தமிழை உலுக்கிய தத்துவங்கள் 5 ஆண்டோர்கள் பற்றியது. ஆஹா, சிறப்பு. நன்றி மாது. உயிரின் ஓசை, இது இயற்கையின் ஓசை இல்ல, தமிழ் உயிரெழுத்துக்களின் ஓசை. அருமை அருமை, மிக்க நன்றி மாது.